ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ மலர்ந்த பூ வச்சு எண்ணெய் கட்டலாம். அது எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து பூ வாங்குவோம். வாங்கிட்டு ஏதோ சூழ்நிலையில் அதை கட்ட முடியாமல் இப்படி பூ வந்து மலர்ந்துடும். இப்போ வந்து மொட்டாக இருக்க பூ வந்து 50 ரூபா 60 ரூபா 1/4 கிலோ தராங்க. மலர்ந்த பூ வந்து 30 ரூபாய்க்கு தராங்க. ஏன்னா வந்து மறுநாள் மலர்ந்துருச்சுன்னா அதை வச்சு என்ன செய்கிறது, அதனால வந்து கம்மி ரேட்டுக்கு தராங்க. நான் வந்து இதை வாண்டடாக தான் வாங்கியிருக்கேன். இதில் இது போல் நம்மளுக்கு எப்பயாவது சூழ்நிலை அமையும். அப்போ என்ன செய்யணும் அதை காட்டுறதுக்கு தான். நூலை வந்து இப்படி எடுத்துக்கிட்டு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் நூல் விட்டுக்கோங்க. மல்லிகைப்பூவை சென்டரில் வைங்க. இப்போ அதில் இருக்க காம்புலாம் உதிர்ந்து போகும். மொட்டை இருந்தால் அது பார்க்க அழகாக இருக்கும், அப்படியே வச்சு கட்டலாம். இப்போ வந்து மல்லிகைப்பூவில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த காம்பு அது விழும். பரவாயில்ல, அதை எடுத்துகிட்டு கட்டுங்க. இப்போ வந்து சாதாரணமாக ஒரு நாட் போட்டு அடுத்த பூ வைக்கிறப்போ பாருங்கள், அந்த காம்புலாம் அப்படியே விழுந்துடும். மல்லிகைப்பூ காம்பு இல்லை, அதில் ஒட்டிகிட்டு இருக்க காம்பை சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே அந்த காம்பை பிடிச்சி நாட் போடணும். இப்போ பாருங்கள், திரும்ப காட்டுறேன். பூ வைக்கிறப்போ அந்த விரலில் இருக்க நூல் இருக்கு இல்லையா, அது மேலே காம்பை வச்சு நூலை சுற்றி வேறு எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாமல் முன்னாடி எடுத்துடணும். எடுத்துகிட்டு நம்ம வச்ச காம்பை நவுத்திக்கணும், அவ்வளோதான். அதுவே ரவுண்டாக ஃபார்ம் ஆகும். மொட்டாக இருந்தால் இன்னொரு பூ கூட எக்ஸ்ட்ரா தேவைப்படுங்க. ஆனால் இது மலர்ந்த பூன்றதுனால 5 பூ வச்சாலே ஒரு ரவுண்டு மேக் ஆகிடும். ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நினைப்போம் மொட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் வைக்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, மலர்ந்த பூ ரொம்ப அழகாக இருக்குங்க. இது போல் இந்த கட்டு கட்டினா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி நூலை எடுத்து கொறுத்துருவாங்க. ஆனால் அப்படி வேணாம், இப்படி செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். ஏன்னா ஊசி நூலில் கோர்க்குறப்ப என்ன ஆகிடும்னா, காய காய அப்படியே வந்து நூல் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்படி கட்டணுன்னா இது கடைசி வரைக்கும் காஞ்சி போகிற வரைக்கும் கூட இந்த பூ இப்படியே இருக்கும். பாருங்கள், இது போல் கட்டிக்கிட்டே வரணும். மாலை வந்து இப்படி தான் கட்டுவாங்க. இது மாலை கட்டு தான். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப இப்படி இருக்கும், ஆனால் கட்டி ட்ரெயின் ஆகிட்டோன்னா செம்ம சூப்பராக வருங்க. பாருங்கள், ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சா. தொடர்ச்சி இதே போல் கட்டிக்கிட்டு வரணும். எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அவ்வளோ பெருசு கட்டலாம். இதில் வந்து எப்படின்னா நடுவில் கட் பண்ண முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நூலை ஃபஸ்ட்டே நம்ம நூலை விட்டுறணும். அப்புறம் வந்து நம்ம இப்படி கட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி சுற்றிக்கிட்டே வர்றது தான். பார்க்கவே உங்களுக்கு தெரியுதுல, இது சுற்றிக்கிட்டே வர்றது தான் இதில் வேலை. ஆனால் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கா போல் இருக்கும் புதுசாக கட்டுறவங்களுக்கு. பழகிட்டவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக கட்டிடுவாங்க. என்ன பூ கொடுத்தாலும் கட்டிடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மலர்ந்த பூ வந்து கட்டுறது கஷ்டம்னு சொல்லுவாங்களே, அப்படிலாம் கிடையாது. மலர்ந்த பூ கட்டுறதும் ஈஸி தான். எப்படி இருக்குது, பந்து போல் மேக் ஆகுதா? ப்ரைடலுக்கெலாம் வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணி இந்த பூவெல்லாம் விசேஷ நாளில் வாங்குகிறோம். நம்மளுக்கு கட்ட தெரிஞ்சால் நம்மளே கட்டிடலாங்க, ரொம்ப கம்மி விலையில். பூ மல்லிகை பூலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எவ்வளோ விலை விற்றுது, இப்போ கம்மியாக தான் இருக்குது. இப்போ வாங்கி பூ கட்டணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படியே வச்சு சுற்றிக்கிட்டே வரலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வந்து பார்க்குறப்போ எப்படின்னு புதுசாக கட்டுறவங்களுக்கு பார்க்குறப்போ ஐயோ கஷ்டம் போல் இருக்குது, எப்படி சுற்றி எப்படி எடுக்கிறாங்கன்னு. அப்படிலாம் இல்லைங்க, ஒரே சுற்று அப்படியே வேறு எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் அப்படியே ஒரு ரவுண்டாக சுற்றி எடுக்கணும். அங்கே பாருங்கள், சுற்றி எடுத்து அந்த காம்புக்கு நடுவில் வச்சுட்டு அந்த காம்பை தள்ளணும். அதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ எப்படா அப்படின்னு யோசித்தேன். கட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தான் ராஜா. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, செம்ம அழகாக இருக்குங்க இந்த பூவை. மொட்டை விட நிச்சயமாக சொல்கிறேன், மலர்ந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும். இதுவே அரும்பு, முல்லை அரும்புலாம் கட்டினா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். இப்போ வந்து ஓரளவுக்கு தலையில் வைக்கிற அளவாக இருந்தாலும் சரி, வீட்டு நிலப்படிக்கு மாலையாக வேணும்னாலும் சரி, விசேஷத்துக்கு கோயில் கொண்டு போகணுன்னாலும் சரி, நம்மளே வந்து இது போல் பூ வாங்கி நம்மளே மேக் பண்ணலாங்க. கொஞ்சம் போக போக வந்து எப்படின்னா, இது வந்து கட்டுறப்போ கொஞ்சம் வந்து அந்த கீழே வெயிட்டாக இருக்கிறதுனால அது தொங்கும் தான். அது கொஞ்சம் பார்த்து தான் கட்டிக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கட்டுறப்போ நல்லா தாங்க இருக்கும். நம்ம கடையிலாம் மாலை கட்டுறதை பார்ப்போம் இல்லையா, எத்தனை வாட்டி பார்த்துருப்போம். இதெல்லாம் இவங்க எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்ம செய்கிறப்ப பாருங்கள், அப்படி தான் இருக்கும். நாட் போடுறதை நான் காட்டுறேன், முடிச்சு போடுறது மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேர் வந்து இந்த டவுட்டு தான் கேட்பாங்க, எப்படி இதை பிடிச்சி கடைசியாக ஃபினிஷ் பண்ணி நாட் போடுறதுன்ட்டு. அதையும் சொல்லிடுறேன். எப்படி இருக்குது, அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், நூலை கட் பண்ணிவிடுங்க. இப்போ நூலை கட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குல்லையா நூலை, அதையும் ரைட் சைடில் இருக்க நூலையும் அப்படியே பிடிச்சி முடிச்சு போடுங்க. பிரிஞ்சு போகாது, அவுந்து வராது, அப்படியே வந்து கொட்டிடுமா அதெல்லாம் பயப்பட வேணாங்க. அப்படியே பூவை விட்டுட்டு நூலை பிடிச்சி நீங்கள் நாட் போடலாம். 2 முடிச்சு போட்டு மிச்சம் இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. பக்கத்துலேயே ஹைப் பட்டன் இருக்கும், நீங்கள் அதை தட்டி விடுங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். சூப்பராக இருக்கா. இப்போ இது ஒரு மெத்தடு. இப்போ மலர்ந்த பூவிலே வந்து மாலை கட்டு, அது ரொம்ப இதுதான் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ வந்து மதுரை கட்டு எப்படி கட்டுறது அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நூல் எடுத்து நார்மலாக ஒரு பூவை வச்சு நாட் போட்டுக்கோங்க. எப்பயும் கட்டுறா போல் நாட் போட்டுக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இன்னொரு பூ 2வது செட் வைக்கிறப்போ நூலை சுற்றிட்டு அந்த பூவை அப்படியே உருட்டி பூவுக்கு நெருக்கமாக கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு கிராஸில் வச்சு
முடிச்சு போடுங்க. தெரியுதா? இப்போ பாருங்கள், இன்னொரு பூவில் காட்டுறேன். பூவை வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே நூலை சுற்றி அந்த பூவை வந்து அப்படியே முன்னாடி பூவுக்கும் கிராஸில் வச்சு நாட் போடணும். முன்னாடி பூ அந்த எடுத்துருக்க பூவுக்கு மட்டும்தான் போடணும். ஃப்ரண்ட்டில் வச்ச பூவோடு சேர்த்து நாட் போடணுன்னு அவசியம் கிடையாது. தெரியுதா? இதுவே பந்து போல் மேக் ஆகுது பார்த்தீங்களா? ஆனால் ஈஸி தாங்க. பூவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பூவை சுற்றி அப்படியே சுற்றிட்டு பூவை நெருக்கமாக கொண்டு போய் அப்படியே திருப்பி விட்டு இந்த பூவுக்கு மட்டுமே நாட் போடுங்க. அவ்வளவுதான். இது தாங்க. இது அப்படியே சூப்பராக பந்து போல் மேக் ஆகும். அப்படியே நம்ம கட்டிக்கிட்டே வர வேண்டியது தான். இது வந்து மாலை கட்டு வரல அப்படின்னு சொல்கிறவங்க இது மதுரை கட்டை கட்டலாம். இங்கே வருங்க, அப்படியே கட்டிக்கிட்டே வரப்போ ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. அது அப்படியே ட்ரெயின் ஆகிடும். அப்படியே சூப்பராக வந்துடும். அதான் பழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே கட்டி பழகிடும். நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்துருங்க, என்ன பந்து போல் கட்டுறாங்க அப்படின்னு தோணும் இல்லையா? ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். பார்க்க கஷ்டமாகவும் எப்படி கட்டுறாங்கன்னு தோணும். அது அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். வச்சுட்டு அப்படியே வந்து டைட் பண்ணி கிராஸில் வச்சு கட்டினாக்கா அப்படியே அது கிறிஸ் மெத்தட் மாதிரி அப்படியே வந்து அப்படியே டேர்ன் ஆகிட்டே வரா போல் இருக்கு இல்லையா? அதில் வந்து அது வந்து உருண்டு வந்துடுது. அவ்வளோதான் இதில் விஷயமே. இது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இதில் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய சொல்ல மாட்டாங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி முடிச்சா அப்படின்னு கொடுங்க.